நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் தெய்வத்திடம் எது கேட்டாலும் தெய்வம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆனால் தெய்வம் கொடுத்து விடுவான்ற நம்பிக்கை இருப்பது மட்டுமல்ல, அதற்கான முயற்சிகளும் நாம் செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒரு கதையை விளக்கி நடந்ததை சொல்லி நாம் இன்றைய தியானத்தை முடிக்கப் போகிறோம். ஒரு காக்காய் ஒரு ஒரு காட்டில் ஒரு காக்காய் இருந்தது. காகத்துக்கு கடவுள் மேல் பயங்கர பக்தி. டெய்லி காகம் கடவுள்னு வேண்டிக்கொண்டே இருக்கும். ஒரு மரத்தில் உட்காந்து வேண்டிக்கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்தது. நாம் இத்தனை நாள் இப்படி கண்ணை மூடிட்டு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோமே, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்குறாரா, நாம் ப்ரேயர் செய்வதை கேட்குறாரா அப்படின்னு மனசு கொடுத்தோன்னு வானத்தை நோக்கி, ஆண்டவரே, நான் உனக்கு ப்ரேயர் செஞ்சிட்ருக்கிறேன், உங்கள் காதில் விழுகுதா, எனக்கு தெரியுதா என்று கேட்டார் காக்கம். உடனே மேலிருந்து ஒரு அசரீரி சகுண்டு கேட்டது. உன்னுடைய சத்தம் மட்டுமல்ல, யார் யார் என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களோ எல்லாத்தையும் சேர்த்து கேட்குறவன் தான் நான். அதனால் தான் நான் ஆண்டவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ திடீரென்று இதுக்கு பெரிய மகிழ்ச்சி வந்தது. மகிழ்ச்சி வந்தவன் அடுத்த நாள், நான் இன்றைக்கி பூரா ஜெபிக்க போகிறேன், ஆண்டவன் நோக்கி பிரார்த்தனை பண்ண போகிறேன். எனக்கு தான் அவர் என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லிட்டாரே, எனக்கு மத்தியானம் சாப்பாடு அவரே கொடுத்துருவார் என்று என்ன பண்ணிச்சு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்துச்சு. சாப்பாடு டைம் முடிஞ்சு போச்சு, சாயந்தரம் வந்துச்சு, மறுபடியும் சாயந்தரம் தூங்குகிற நேரம் வந்துச்சு, சாப்பாடு வந்த பாடு இல்லை. இதுக்கு பயங்கர பசியாகி போச்சு. உடனே மறுபடியும் ஆண்டவரை கூப்பிட்டு, தெய்வத்தை கூப்பிட்டு, ஆண்டவர் உங்கள் மேலே எனக்கு ரொம்ப கோபம், நான் இன்னும் உங்கள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், உங்களை நினைக்க மாட்டேன். என்ன கோபம் அப்படின்னு கேட்டார் ஆண்டவர். நான் மத்தியானம் எனக்கு பசிக்கும், எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னேன்னு நீங்கள் இப்படி விட்டீங்கன்னு என்னைய, இப்போ எவ்வளோ பசிக்குது. அட அறிவு கட்டுற காகமே, நீ எப்போ கேட்டையோ மத்தியானத்துக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு நீ சிந்திச்சு பார்த்தியோ, அப்போவே உனக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டேன், நீ கவனிக்கலை. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு சாப்பாடே கிடைக்கலையே, நான் எங்கே பார்க்குறது அப்படின்னு ஒன்று. கொஞ்சம் அப்படி திரும்பி பாரு. திரும்பி பார்த்தா ஒரு 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 பெரிய எலி செத்து கிடந்தது. ஐயோ, ஆமாம் ஆண்டவரே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க, இனிமேல் இப்படியெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு காகம் வருத்தப்பட்டு தான். அது மாதிரி தான் பைபிள் சரித்திரத்தை பார்த்தீர்களானால், ஆபிரகாம் என்பவன், ஆபிரகாமத்தை ஆண்டவர் கூப்பிட்டார், அழைத்தார், இந்த பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். அவளுக்கு சாராள் என்ற மனைவி இருந்தால், கிட்டத்தட்ட 100 வருடமாகியும் குழந்தை இல்லாதனால் ஆகார் என்ற பணிப்பெண்ணோடு கணவனை சேர்த்த காரணத்தினால் இஸ்மவேல் என்ற மகன் பிறந்தான். இஸ்மவேல் ஆகாருக்கு பிறந்தவன். ஆகாருக்கு பெருமை வந்தது. எங்கள் எஜமானி ஒய்ஃபுக்கே குழந்தை இல்லை, எனக்கு மாத்திரம் குழந்தை வந்திருக்குதே அப்படின்னு கொஞ்சம் பெருமைப்பட ஆரம்பித்தார். அந்த பெருமைப்பட்டது ஆபிரகாம் மனைவி சாராளுக்கு பிடிக்கவில்லை. உடனே ஆபிரகாமை கூப்பிட்டு அவளை துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அந்த குழந்தையும் அவளையும் கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் கொடுத்து துரத்தி விடுங்க அப்படின்ட்டான். துரத்தி விட்டுருந்தா டக்கு என்ன பண்ணுறது, பொண்டாட்டி சொல்ல கேட்கணுமே. ஆபிரகாம் என்ன செய்தான், துரத்தி விட்டான். கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் கொடுத்து. அது இஸ்ரவேலெல்லாம் பார்த்திங்கன்னா பாலைவன பூமி நம்ம நடந்து வரும்போது எல்லாம் தீர்ந்துச்சு. தீர்ந்த உடனே ஆண்டவரை கூப்பிட ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எல்லாம் தீர்ந்துச்சு, நாங்கள் சாக போகிறோம். ஐயோ, நான் சாக போகிறேனே, என் பையன் சாக போகிறானே, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது கேட்கும்போது ஆண்டவர் ஆகாரை கூப்பிடு. ஆகாரே, ஏன் அழுகிறாய், கொஞ்சம் திரும்பி பாரு என்றவுடன் அவளுடைய ஆத்மீக கண்கள் திறக்கப்பட்டது. அங்கு ஒரு நீர் ஊற்று அவளுக்காக திறந்தார் ஆண்டவர். அந்த நீர் ஊற்றிலிருந்து வந்த தண்ணியை அவளும் அவளுடைய குழந்தையும் குடித்து
உயிரோடு இருந்தனர். இதுதான் கடவுளுக்கு தியானம் பண்ணுறது வேறு. ஆனால் நம்முடைய முயற்சி வெற்றிக்கு, வாழ்க்கைக்கு வெற்றி வேணும் என்றால் கடவுளுடைய உதவியோடு நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டும் என்று கூறி, நீங்கள் இந்த கதையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி சொல்லுங்கள். காரணம், நீங்கள் நல்லா இருக்கணும், இதை சொல்கிற நானும் நல்லா இருக்கணும் என்று கூறி நாளை சந்திப்போமா?